7 மணிக்கெல்லாம் உங்க வீட்டுல இருந்தேன். அப்பெல்லாம் நீ இல்லையே. எப்போ வந்த? நானா? நான் நேற்று நைட்டு ஒரு 8 மணிக்கு வந்தேன் நானு. ஓ அதானா பார்த்தேன் நானு. என்னடா இது நேற்று நைட்டு இல்லையே, காலைல வந்து நிக்கிறியேன்னு பார்த்தேன். சரி சரி கலா. என்ன எல்லாரும் நிக்கிறீங்க, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாமா? நீ தான் தொடங்கி வைக்கணும். அதுக்கு தான் வெயிட் பண்றான். வா வந்து நிலங்கு வை. ஃபர்ஸ்ட் நிலங்கு நீ வை. ஆட ஓ சார்ஸ், நான் எப்ப வச்ச நிலங்கு? நான் வச்சு எத்தனை வருஷம் ஆகுது? என்ன போய் வைக்க சொல்ற? ஆரம்பிங்க சீக்கிரம். மதினி அதெல்லாம் அப்ப, இப்பெல்லாம் கிடையாது. இப்ப நீ இந்த மாதிரி விசேஷத்துல முன்ன நின்று நீ நிலங்கு வைக்கலாம். புரியுதா? உண்மை தெரியாததுக்கு முன்னாடி தான் அப்படி இருந்தா இப்பயும் அப்படிதான் இருப்பேன்னு சொல்றிய. திரும்ப முதல்ல உன் தள்ள நான் பூ வைக்கிறேன். திரும்ப. வேலை சார்ஸ், ஒரு நாள் நான் வச்சு அன்னைக்கு நடந்ததே போதும். தேவையில்லாத வேலைலாம் நானும் விடு. நீ ஆரம்பி. மற்றவங்களாம் எல்லாம் வந்துட்டாங்களா? நிலங்கு வைங்க. ஏன் தள்ள வைக்க போறாளா? ஆட திரும்ப மதினி, சொல்றது கேளு. திரும்ப. சரி பூ வச்சிட்டியா? சரி ஆரம்பிங்க. நிலங்கு வச்சு ஆரம்பிங்க. என்ன மதனி நீ தான் முதல்ல ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் உனக்கு பூ வைக்கிறேன். இப்ப வேற யாரையா வை சொல்ற? வா நீ தான் முதல்ல நிலங்கு வைக்கணும். வை. சொன்னா கேட்க மாட்டேன் சாரசினி. சரி நவரு, நானே முதல்ல நிலங்கு வைக்கிறேன். அம்மா மா எங்கம்மா கிளம்பிட்ட? நீ ஏன்டா அதை பத்தி கேக்குற? என்கிட்ட பேசக்கூடாது சொல்லியிருக்கேன். நீ என்கிட்ட பேசுறப்ப நான் எங்கேயோ போறேன். உனக்கு என்ன? நான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன் சொல்லிட்டு நீ அப்படி என்கிட்ட பேசுற? நான் யாரோ நீ யாரோ? போ. ஆட என்னம்மா நீ ரொம்ப தான் கோச்சிக்கிற. என்ன உங்ககிட்ட இதெல்லாம் புது பழக்கமா இருக்கு. இந்த மாதிரிலாம் நீ கோவப்பட மாட்டியே. ஏமா ஏன் அப்படி ஆயிட்ட நீ? ஆமா என் புள்ளன்னு பாசமா வளர்த்தேன். ஆனா அது என்னன்னா இப்ப என் பேச்சு கேட்க மாட்டுது. அப்ப வேற எப்படி நடந்துக்க முடியும்? என்ன பண்றது? என்னோட தலையெழுத்து அந்த மாதிரி இருக்கு. ஐயா என்னம்மா நீ ஏதோ பேசிட்டு இருக்க நீ? உன்ன போயிட்டு ஏதாவது நடிக்கிறதுக்கு போய் அனுப்பலாம் போல. என்ன வார்த்தை பேசுற பாருமா நீ. என்ன நடந்து போச்சு? எதுக்கு இப்ப நீ இப்படி ஆக்டிங் பண்ற? ஆமாடா ஆமா, நான் பண்றது உனக்கு ஆக்டிங் மாதிரி தான்டா தெரியும். ஏன் தெரியாது? வளர்ந்துட்டல நீ அப்படிதான் பேசுவ. நீ அப்படிதான் பேசுவ. நானே இப்ப எங்க திரும்ப போறேன்? என்னோட சொத்து இருக்குல்ல, என் பேர்ல இருக்கிற சொத்து எல்லாத்தையும் என் மூத்த பொண்ணு இருக்கிறாளே சீதா, அவ பேருக்கு மாத்த போறேன்டா. என்னது? உன் பேர்ல இருக்க சொத்த அக்கா பேருக்கு மாத்த போறியா? ஏமா? ஆமா, நீதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன? நீ யாரையா எப்படியா கல்யாணம் பண்ணி எப்படியா வாழு. நீ வாழணும் முடிவு பண்ணிட்ட. நீ ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ணி நீயே சுயமா ஏதாவது தொழில் செஞ்சு சம்பாரிச்சு நீ வாழ்ந்துக்கோ வாழ்க்கைய.
நான் சொல்ற வாழ்க்கை உனக்கு கேடு கெட்டு போய் கிடக்குது. நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உன்னை பாருங்கோயில தள்ள பாக்குறேன். அதனால நான் சொல்ற கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்காத. நீ யாரை விருப்பப்பாரு, எப்ப கல்யாணம் பண்றியோ பண்ணிக்கோ. என் சொத்தெல்லாம் என் பொண்ணு பேரு சீதாவுக்கு எழுதி வைக்க போறேன். அம்மா அம்மா இருமா இருமா, நானே நீ முன்ன பேசணும்ல, அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ணிட்ட? அதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறது கிடையாது. நீ எப்ப கல்யாணம் பண்ண போற அப்ப பண்ண போற. இந்த சம்பந்தம் வேண்டாம் அதெல்லாம் சொல்ல போற. உன் முடிவு தான் எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் பேசுற? விடு. உன்கிட்ட பேசுனா எனக்கு தான் நேரம் ஆகுது. நான் போயிட்டு சீக்கிரமா போயிட்டு அங்க ஆபீஸ்ல போயிட்டு எல்லாத்தையும் பண்ணணும். இதெல்லாம் நிறைய வேலைலாம் இருக்குது. நான் கிளம்புறேன், வழி விடு. அம்மா அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. வேணா நான் வேணா கூட வரேன். என் பேர்ல எழுதி வை. என்ன நானே நீ சொன்னல அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா அந்த பொண்ணு சந்தியாவை. டேய் நிஜமாவா? நிஜமாவா சொல்ற? சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஆமாம்மா நிஜமாதான் சொல்கிறேன். நீ பேசிட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். அதுக்கப்புறம் நீ சொல்கிறது சரிதான்னு பட்டுச்சு. அதனால கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. சந்தோஷம்டா சந்தோஷம்டா. அதான்டா உண்மை. உன் நல்லதுக்கு தாண்டா செய்யறேன் நானு. அம்மா நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நானு. சொல்லு பாக்கம். நீ எப்பலேருந்து என்ன பாக்குற சொல்லு. உனக்கு நினைவு தெரிஞ்சதுல நான் உனக்கு சப்போர்ட் தானே பண்ணிருக்கிறேன். உனக்கு எது கேட்டாலும் நான் வாங்கி கொடுக்குறேன். நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் எல்லாத்தையும் பண்றேன். அப்படி இருக்கும்போது இந்த சந்தியா உனக்கு கட்டி வைக்கிறத மட்டும் நான் ஏதாவது கெட்ட எண்ணத்துடைய செய்ய போறேன். சரிம்மா சரிம்மா சரி. இப்போ சொல்லு, என்ன போலாமா? உன் சொத்தெல்லாம் என் பேர்லம்மா எழுதுறியா? டேய் உனக்கு இல்லாமலேடா, உனக்கு தாண்டா அந்த சொத்து இல்லாமே. இங்க இருக்கிற எல்லா சொத்துமே உன் பேருக்கு தாண்டா எழுதி கொடுக்க போறான். புரியுதா? இந்த கல்யாணம் முடிஞ்சது ஒண்ணு நான் உனக்கு என் பேர்ல இருக்க சொத்து எல்லாத்தையும் உனக்கு உன் பேர்ல எழுதி வைக்கிறேன்டா. போதுமா? என்னம்மா அப்ப இப்ப எழுதி கொடுக்க மாட்டியா? இந்தாடா இந்த ஃபைலை நீயே வச்சுக்கோ. இதுலதான் எல்லா டாக்குமெண்ட்டுமே இருக்குது. வச்சுக்கோ. இந்த கல்யாணம் முடிஞ்ச கையோட உனக்கு என் பேர்ல இருக்க சொத்து எல்லாத்தையும் மாத்தி வைக்கிறேன்டா. போதுமா? சரி இப்ப நீ என்ன பண்றனா, அங்க சந்தியா வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பேசிட்டு வாடா. சரிம்மா சரிம்மா. சரி இப்ப எதுக்கு அங்க போக சொல்ற? ஏன் அங்க போனோம்? ஒண்ணு இல்லடா, இப்ப பொண்ணு வீடு பாக்குறது மாப்பிள்ளை வீடு பாக்குறதுலாம் எதுவும் பண்ண போறது கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சம்மந்தம் பண்ணிருக்கல. அதனால நீ போயிட்டு அங்க உங்ககிட்ட கொஞ்சம் அவங்க பேசணுமா. அவங்க எல்லாரும் பேசினதுக்கு அப்புறம் உடனே நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குறிச்சலாம். ஓகேவா? நிச்சயதார்த்தம் நேரடியா அப்படியே பண்ணிடலாம். உடனே அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் உங்ககிட்ட பேசணுமா அவங்க. நீங்க போயிட்டு வரியாங்க? ஓஹோ அப்படியா? சரிம்மா சரிம்மா. சரி நாங்க போயிட்டு பேசிட்டு வரேன். அப்ப நேரடியா நிச்சயதார்த்தம் தானா? சரி. நிச்சயதார்த்தம் முடிஞ்சா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்ப நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமே இந்த சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி கொடுக்குறியா? சரிடா நான் எழுதி வைக்கிறேன். நானு எழுதி தரேன். நீ போயிட்டு அங்க போயிட்டு வரியா? சரிம்மா சரிம்மா. சரி நீ போ, நான் போறேங்க. எப்படி 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 நான் அந்த பொண்ணு சந்தியாவை கட்டிக்கணுமா? அப்படி கட்டிக்கலன்னா இவங்க பேர்ல இருக்க சொத்தெல்லாம் அனாத ஆஸ்திரமத்துக்கும் அக்கா பேர்ல எழுதிடுவாங்களாமா? இந்த நிச்சயதார்த்தம் முடிக்கிட்டோம். முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அம்மா பேர்ல இருக்க சொத்து எல்லாத்தையும் என் பேர்ல மாத்திக்கிட்டு அப்புறம் அந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன் பாரு. நான் யார கல்யாணம் பண்ணன்ட்டு நான் முடிவு பண்ணோம். இவங்க என்ன முடிவு பண்றது? அந்த சந்தியாவை போய் நான் கட்டிக்கிறதா? யார் என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் முடியட்டும். அது வரைக்கும் நல்லபடியாவே நடந்துப்போம். டேய் ராகுல், ராகுல் என்னடா என்னடா இந்த வீட்டுக்கு வந்திருக்க? அக்கா நான் வரதெல்லாம் இருக்கட்டும். என்ன என்ன இப்ப இந்த கோலத்துல இருக்க? குப்பை தொட்டியை தூக்கிட்டு வர, மேலாம் ஒரே அழுக்கா இருக்கு. என்ன இதெல்லாம்? என்னடா பண்றது? எனக்கு விதிச்ச தலைவிதிதான். இந்த மாதிரிலாம் நான் கஷ்டப்படணும்னு இருக்குது. எல்லாம் ஆண்டவன் செயல். ஆண்டவன் செயல் கிடையாது, எல்லாம் உன்னோட செயல் தான். நீதான் சரவணனை கட்டிக்கணும் வந்தல்ல, அப்புறம் என்ன? அனுபவி. அப்புறம் அங்க எப்படி சொகுசா வீட்டுக்குள்ளார உட்காந்து எந்த வேலையும் செய்யாம
அதோட பலன் தான் இதெல்லாம். ஆ, என்ன பார்த்தா உனக்கு காமெடியா தெரியுது. இதெல்லாம் நானே ஸ்போர்ட்டிவா எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன்ப்பா. ஸ்போர்ட்டிவா எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன். யார் யாரு? நீயாக்கா? உன் மூஞ்சில பார்த்தாலே தெரியுது வேண்டாம் வெறுப்பா செய்கிறேன்னு. ஏதோ உன்னை மிரட்டி வச்சிருக்கிறாங்க, அதனால நீயும் செய்கிற. மற்றபடி உனக்கு இந்த வேலை செய்யறதுல பிடிக்கவே இல்லை தானே? உண்மையும் சொல்லுக்கா, பிடிக்கல தானே? என்கிட்டே நடிக்காதக்கா, உன்னை பற்றி எனக்கு தெரியும். சொல்லு. பிடிக்கல தாண்டா, அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லு பாக்கும். ஆள் கலக்கு ஒரு பக்கம் பேசுறாங்கடா. இப்படி செஞ்சா அப்படி ஒரு பக்கம் பேசுறாங்க, செய்யலன்னா ஒரு பக்கம் பேசுறாங்க. அப்பா ஸோ இதெல்லாம் என்னால முடியவே இல்லை. நானே எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தாண்டா செய்யறேன். எனக்கு வர கோவத்துக்கு அப்படிங்கிறது கிளம்பி வீட்டுக்கு வந்துடலாமான்னு இருக்குது. இருந்தாலும் அப்புறம் இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கேன் நானு. நீ ஏக்கா செய்கிறேன்? இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லு. பண்ணா இதில் என்ன இருக்கு? ஏன் எல்லாம் உங்கள் எல்லாம் பணக்காரங்க தானே, இதை தான் கடைலாம் வச்சுருக்கேன், இத்தனை ஏக்கர் நல்லா இருக்குது, அவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்றாங்க. ஏன் ஒரு வேலைக்காரி வைக்க சொல்லு. ஒரு 2 வேலைக்காரியை போட்டால் அந்த வேலையை செய்ய போகிறாங்க. இதெல்லாம் நீ தான்க்கா பேசணும். நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. இங்க நான் மட்டும் இருந்தா பரவாயில்ல. இந்த என் வீட்டுக்காரர் இருக்கார்ல, அவரோட அண்ணங்க 2 பேர் இருக்காங்களே, அவங்க பொண்டாட்டி இவங்க எல்லாரும் ஒத்துமையா எல்லா வேலையும் செய்யறாங்கடா. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படிடா பேச முடியும்? அவங்க 2 பேரும் சேர்ந்து என் கூட பேசினா, 3 பேரும் சேர்ந்து பேசினா வேலைக்காரி வைப்பாங்க. நான் மட்டும் பேசினா ஏன் உன்னால வேலை செய்ய முடியாதா அப்படின்னு சொல்றாங்கடா. அதனால தான் எங்கன்னா செஞ்சுட்டு போகணும்னு செய்கிறேன் நான். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அம்மாவும் வந்து நேற்று வந்து என்ன தேமா சொல்லிட்டு போச்சு என்கிட்ட, அவங்க எந்த வேலைனாலும் செய்ய, இந்த இதோ உனக்கும் இந்த என் நாத்தனார் சந்தியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, அதனால அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு அம்மா. ஓ, அம்மா பண்ண வேலை தானே? இந்த அம்மா ஏன் அப்படி பண்ணுறே தெரியல. என்கிட்ட போட்டு நச்சு அரிச்சுது, இந்த மாதிரி சந்தியாவை கட்டிக்கன்னு இல்லாத நாடகம்லாம் போட்டுச்சு என்கிட்ட. சொத்தை நான் எழுதி வைக்க போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு. சரி, ஏதோ ஒன்று நானும் அப்புறம் மனசு மாதிரி ஒத்துக்கிட்டேன். ஏதோ இவங்கெல்லாம் என்கிட்ட பேசணுமா, அதனால் என்னை போயிட்டு பேசிட்டு வர சொல்லி அனுப்பிச்சிக்கா, அதான் வந்திருக்கேன். சரிடா, நீ எப்படி ஒத்துக்கின இந்த கல்யாணத்துக்கு? நீ ஒத்துக்க மாட்டேன்னு நினைச்சனே. அப்புறம் என்னக்கா பண்ணுறது? என்னதான் போட்டு மிரட்டுது அம்மா. நீ கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிளாக்மெயிலாம் பண்ணுது. அப்புறம் என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லாமல் தான் ஒத்துக்கிட்டேன் நான். டேய், வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டேன்னா சொல்லாதடா. உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒத்துக்கோ. இதுதான் இது ஒரு வாழ்க்கை. இது வந்து நீயும் சந்தியாவும் புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக வாழணும். அம்மா சொல்லிச்சுன்றதுக்காகலாம் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் உங்கள் 2 பேருக்குள்ள மனஸ்தாபம் வரப்போகுது. இதெல்லாம் தப்பு. உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லு. என்ன? இல்லைக்கா, அம்மா சொல்லிச்சுதான். இருந்தாலும் நானும் சரி சம்மதம் மனசார தான் சம்மதம் சொல்லியிருக்கேன் நான். எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருப்பேன்ல நான். இதில் எனக்கு ஓகே தான்க்கா. ஓ அப்படியா? சரி, சந்தியாவை பற்றி உனக்கு தெரியுமா? எப்படி நீ சம்மதம் சொன்ன? என்ன பார்த்த கல்யாணத்தில் பார்த்தேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேணா பேச வேண்டியதான். டேய் ராகுல், சந்தியா நல்ல பொண்ணு தாண்டா. நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் தாராளமா. அவளுக்கு ரொம்ப நல்ல மனசு இருக்குது, உரிமையா நடந்துக்கிறா. என்ன ஒண்ணு, என்ன மாதிரி அவளுக்கு சமையல் செய்திடாது, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே அவ புரிஞ்சுப்பா, நல்லபடியா நடந்துப்பாடா. நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த வீட்டில் அவ தான் எனக்கு ஒரு ஆதரவா இருக்காடா. அப்படியாக்கா? சரி, அந்த சந்தியாவுக்கு இதுக்கு ஓகேவா? அந்த கல்யாணத்தில் பேசிட்டாங்களா எல்லாரும்? அத்தை பேசிட்டாங்கடா. அத்தை சந்தியா கிட்ட பேசினாங்களா, இந்த மாதிரி நீ யாரை சொல்லி அவனை நான் கட்டிக்கிறமா அப்படின்னு சொன்னாலாம் சந்தியா அப்படின்னு அத்தை சொன்னாங்க. சரிக்கா, சரி, நான் உள்ள போயிட்டு எல்லாருக்கிட்ட போய் பேசிட்டு இருக்கேன், நீ வா. சரிடா, இரு, நான் அந்த குப்பியை கொட்டிட்டு வரேன், நீ உள்ள போ. என்னப்பா தம்பி, நல்லா இருக்கியா? உன்கிட்ட அவ்வளவா நான் யாருமே பேசவே இல்லை வச்சுக்க. நீ என்கிட்ட யாருக்கிட்டையும் பேசல. உன்னை பார்த்தா ரம்யாவோட தம்பி, அதான் எங்களுக்கு தெரியும். மற்றபடி உன்னை பத்தி எதுவுமே தெரியாதுப்பா எங்களுக்கு. தம்பி, என்னப்பா பண்ண இருக்கப்ப? நீ படிச்சிருக்கியா? பண்ணா வேலை ஏதாவது செஞ்சுன்னு இருக்கியா? இல்லை, நான் எதுவும் வெளியெல்லாம் போயிட்டு இந்த வேலையும் பண்ணல. படிச்சிருக்கேன், டிகிரி முடிச்சிருக்கேன். அப்பாவோட கம்பெனி அதெல்லாம் இருக்குல்ல,
அதெல்லாம் பொறுப்பாக இருந்து பார்த்துட்டு இருக்கேன். மற்றபடி வேலை எங்கேயும் எல்லாம் போய் செய்யலை. அப்புறம் இங்கே பார்க்கறதுக்கே ஆள் இல்லை, அதுதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இந்த வேலையை பார்க்கறதானா இல்லை வேற ஏதோ வேலை செய்ய போறியாப்பா? இல்லை, அப்புறம் ஏன் வெளியெல்லாம் போயிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு? நமக்கெல்லாம் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களாம் நம்ம மேனேஜராக இருந்து பார்த்துக்கிறதே வேலை தான். இதுலேயே நமக்கு தேவையான லாபம் எல்லாம் வருது. அப்புறம் ஏன் நம்ம போயிட்டு வெளியெல்லாம் போயிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு? இதான் செய்ய போகிறேன். இந்த இருக்கிற கம்பெனி எல்லாம் என் பேருக்கு தான் வரப்போகுது. நான் அதை தான் பண்ண போகிறேன். அப்ப எல்லா சொத்தும் உனக்கு தான்ற? சரிப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த கல்யாணத்தை பற்றி உன்னோட அபிப்பிராயம் என்ன? நீ பேசுறது தான் இருக்குது எல்லாமே. உங்க அம்மா வந்து பேசுனாங்க, இது அது இதுன்னாங்க. இருந்தாலும் நீ பேசினா தான் எங்களுக்கு மன திருப்தியா இருக்கும்பா. சொல்லுப்பா, அந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதமா? எனக்கு சம்மதம் தான் ஆண்டி. அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி. சரிம்மா, ஓகே சொல்லிட்டேன் நான். சரி, நீ போயிட்டு அங்கே போயிட்டு பேசிட்டு வா அப்படின்னாங்க. அதனால வந்திருக்கேன் ஆண்டி. ஏப்பா, உங்க அம்மா சொன்னதெல்லாம் இருக்கட்டும்பா. உனக்கு என்ன விருப்பம் அதை சொல்லு. அம்மா சொன்னாங்கிறதுக்காக ஒத்துக்கூடாது. நீ உனக்கு இது சம்மதமா? எங்க வீட்டு பொண்ணு சந்தியா இருந்தா நல்லபடியா பாத்துப்பியா? நீ சொல்லு, நீ சொல்றதா முக்கியம். அம்மா சொன்னாங்கன்னு இல்லை, எனக்கு இதில் விருப்பம் தான். எனக்கு பரிபூர்ண சம்மதம் தான். இதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டு பொண்ணு சந்தியாவை எனக்கு கட்டி வைக்கலாம். நானும் விருப்பப்பட்டு தான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துழைச்சிக்கிறேன். அப்புறம் என்னப்பா கைரேசா, தம்பின்னு சொல்லிட்டாப்ல மாதிரி கல்யாணத்துக்கு ஓகேன்னு. அப்புறம் என்ன நம்ம எடுக்கிறது அதுக்கப்புறம் முடியும், சொல்லுப்பா. ஆமா, அப்படியே சந்தியாவையும் கூப்பிட்டு பேசிடலாம்ல. 2 பேருக்கு விருப்பமா என்னன்னு கேட்டால் நம்ம அடுத்து வேலையை பார்க்கலாம். ஏன்னா நம்ம எல்லாம் முடிவு பண்ணுறதை விட கட்டின்னு வாழ போகிறவங்களோட முடிவு தான் நமக்கு முக்கியம். இந்த மாப்பிள்ளை சொல்லிட்டாரு சம்மதனு. அதே மாதிரி சந்தியாவும் வந்து சொல்லிட்டானா வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன, அவங்களுக்கே சம்மந்தம், நாம் அதுக்கப்புறம் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிடலாமா? நான் தான் சொன்னல அவளுக்கு சம்மதம் சொல்லிட்டானே. அப்புறம் திரும்பி போயிட்டு அவளுக்கு என்ன கேட்க போறேன்? நான் தான் கேட்டேன் சம்மதமானு. இந்த மாதிரி ராகுல் இந்த தம்பி கட்டிக்கிறதுக்கு சம்மதமானு சம்மதம் சொல்லிட்டா. அப்புறம் நீ என்ன போய் கேட்க போற பூசா? சரி, அப்புறம் கேட்டுக்க வேண்டியதா பண்ண. ராகுல் இந்த தம்பி அனுப்பிட்டு அப்புறம் போய் கேட்க வேண்டியதா? இப்ப உன்னோட சம்மதத்தை கேட்கறது தானே கூப்பிட்டான். சரிம்மா, சந்தேகிட்ட அப்புறம் பேசலாம். சரி, அப்ப எனக்கு சம்மதம்மா. அப்புறம் என்ன முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். எல்லாருக்கும் சம்மதம். உனக்கு சம்மதமா? வாங்கிட்ட கேட்டா எம்மாடி மடி மருமகள திவ்யா, உனக்கு சம்மதமா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்மதம் தான். என்னம்மா ரம்யா, உன் தம்பிக்கு என் பொண்ணு சந்தியாவை கட்டி கொடுக்கறதுக்கு உனக்கு சம்மதமா? ஓகே அத்தை, கட்டி கொடுக்கலாம். எனக்கு சம்மதம் தான். அப்புறம் என்ன, எல்லாரும் சம்மதம் தெரிவிச்சாச்சு. இந்த வீட்டுல இருக்கணும் எல்லாரும். கதிரேசன் சொல்லியாச்சு, ரம்யா சொல்லிட்டா, திவ்யா சொல்லிட்டா, எல்லாம் சொல்லிட்டாங்க. இன்னும் சரவணுக்கு தான் சொல்லணும். சரி, நான் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி நான் சொல்லிடுறேன் நானு. எப்பா தம்பி? சரிப்பா, எங்க எல்லாருக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதம்பா. உங்க வீட்டுல எல்லாருக்கும் சம்மதம் தானா? அடுத்து மேற்கொண்டு நிச்சயதார்த்தம் எப்ப பண்ணலான்றத பேசலாம்பா. நீ உங்க அம்மா கிட்ட சொல்றேன்னா எங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் சம்மதம்னு. சரிங்க ஆண்டி. அப்ப எல்லாருக்கும் சம்மதமா? சரி, நான் போயிட்டு எங்க அம்மா கிட்ட சொல்லிடுறேன் ஆண்டி. சரி, நான் போயிட்டு வருவாப்பா, நான் கிளம்புறேன். சரிப்பா, போயிட்டு வாப்பா. அக்கா, போயிட்டு வரேன்க்கா. சரிடா ராகுல், போயிட்டு வா.